இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. मैंने शादी कर ली है फोटो, ये है फोटो शादी. किसी ने दिक्कत बना तो உத்தரப்பிரதேச மாநிலத்தில் சில மாதங்களுக்கு முன்பு சீதாப்பூர் மாவட்டத்தில் ஒரு ஆண் தனது மனைவி இரவில் நாகினியாக மாறிவிடுகிறாள், எப்படியாவது என்னை காப்பாற்றுங்கள் என்று மாவட்ட ஆட்சியரிடம் கதறிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. தற்போது அதே போன்று மீண்டும் ஒரு வினோத சம்பவம் அந்த மாநிலத்தில் நிகழ்ந்திருப்பது உள்ளூர் மக்களிடையே அதிர்ச்சியையும் ஆச்சரியத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. ஔரயா மாவட்டம் சிங்கன்பூர் கிராமத்தை சேர்ந்தவர் 20 வயதான இளம்பெண் ரீனா. இவர் கடந்த பிப்ரவரி 8ஆம் தேதி இரவு தனது அறையிலிருந்து திடீரென காணாமல் போனார். மறுநாள் காலையில் அவரை எழுப்ப தாயார் அறைக்கு சென்றபோது ரீனா அங்கு இல்லை. ஆனால் படுக்கையில் அவரது உடைகள், நகைகள் சிதறி கிடந்தன. அதற்கு அருகில் சுமார் 5 அடி நீளமுள்ள பாம்பின் உரித்த தோல் கிடந்துள்ளது. இதை கண்ட குடும்பத்தினர் அதிர்ச்சி அடைந்தனர். அறையின் தரையில் பாம்பு குழி ஒன்றும் காணப்பட்டதாகவும் முன்பு அப்பகுதியில் பாம்புகள் தென்பட்டதாகவும் கூறப்பட்டது. இச்செய்தி உடனடியாக கிராமம் முழுவதும் பரவியது. ரீனா ஒரு இச்சாதாரி நாகினி என்ற வதந்தி பரவியது. கிராம மக்கள் அச்சத்தில் ஆழ்ந்தனர். சிலர் பூஜை புனஸ்காரங்கள் செய்ய தொடங்கினர். இதனால் மனமுடைந்த ரீனாவின் பெற்றோர் மகளை கண்டுபிடித்து தருமாறு காவல்துறையில் முறையிட்டனர். ஆனால் இந்த சம்பவத்தில் என்ன நடந்தது என்பது ஒரு இன்ஸ்டா வீடியோ மூலம் வெளிச்சத்திற்கு வந்தது. இன்ஸ்டாகிராம் வீடியோவில் தனது காதலனுடன் தோன்றிய ரீனா தனது சொந்த விருப்பப்படி காதலனை திருமணம் செய்து கொண்டதாகவும் யாரும் தனது பெற்றோரை குறை கூற வேண்டாம் என்றும் கூறியுள்ளனர். இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற விசாரணையில் ரீனாவிற்கு அவரது பெற்றோர்கள் திருமண ஏற்பாடுகள் செய்துள்ளனர். ஆனால் ரீனா அதே கிராமத்தை சேர்ந்த இளைஞர் ஒருவரை காதலித்து வந்துள்ளார். ஆனால் இந்த காதலை பெற்றோர்கள் ஏற்க மாட்டார்கள் என்று கருதிய ரீனா 3 மாதங்களாக திட்டமிட்டு நாகினி நாடகத்தை அரங்கேற்றியுள்ளார். மேலும் வயல்வெளிகளில் கிடந்த பாம்பு சட்டையை தேடி எடுத்து வந்து சம்பவத்தன்று இரவு வீட்டின் படுக்கையில் போட்டுவிட்டு அங்கிருந்து காதலனுடன் சென்றுள்ளது தெரிய வந்துள்ளது. मैंने शादी कर ली है, मेरे पति हैं और हम लोगों ने शादी कर लिया और कोर्ट मैरिज भी कर ली है. अगर कुछ भी नहीं घर वालों को दिक्कत हुई तो मेरे घर वालों का नाम लगेगा और हम दोनों कुछ अगर तो भी नाम लगेगा मम्मी का. ये है फोटो शादी, ये देखो. अगर किसी ने दिक्कत बना तो मेरे घर वाले ही हैं. मैंने शादी कर ली है, ये मेरे पति, अगर इनके घर वालों को कुछ दिक्कत हुआ तो मेरे घर वालों को नाम लगेगा. ये हम दोनों. ये लोग सब परेशान कर इसलिए कि क्योंकि मैं अपनी मर्जी से शादी कर रही. मेरा मन था मैं इनसे शादी करूं. मैंने भी इनसे बोला कि मैं आज चलो मैं शादी कर, तो वो खुद मैंने उनसे जबरदस्ती की शादी करो. तो मैंने शादी कर ली. ये फोटो आप देख सकते हो, ये देखो. मैंने खुद की अपनी मर्जी से शादी, कोई इसमें किसी का हाथ नहीं है. बस मैंने अपनी मर्जी से शादी की है और प्लीज उन लोगों को टॉर्चर मत किया जाए. बस मैं यही चाहती हूँ. बस அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.